அனைவருக்கும் காலை வணக்கம். பாண்டிராஜ் எப்பவுமே என்னுடைய கவிதை மேல் ஒரு அபாரமான நம்பிக்கை கொண்ட ஒரு நண்பர். அவருடைய பசங்க படம் தொடங்கி இந்த பசங்க 2ஆம் பாகம் வரை சவாலான சூழல்களை எனக்கு கொடுப்பவர். நண்பர் லவ் குரு அவர்கள் சொன்னது போலவே கேடி ரங்கா படத்தில் வந்து தந்தையை பற்றிய ஒரு பாடல், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே என்ற அந்த பாடல். நேற்று கூட நான் என்னோடய டிரைவர் வரலான்ட்டு ஸ்டாண்ட் ஆட்டோவில் போனேன். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார், எங்கள் அக்கா பையனுக்கு சின்ன வயசுலேயே அப்பா இருந்துட்டாங்க, 12th வரைக்கும் நாங்கள் தான் வளர்த்தேன், அது வரைக்கும் அவனுக்கு அப்பா ஞாபகம் வரல, இப்போ சமீபமாக இந்த பாட்டை கேட்டு இதுதான் ரிங்டோனாக வச்சுட்ருக்கான், எங்கள் அக்கா அவனுக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்டு அவங்களும் அழுவாங்க அவனும் அழுவான் அப்படின்னாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடலை கொடுத்தவர். அதே போலவே மெரினால வந்து வணக்கம் வாழ வைக்கும் சென்னை என்று சென்னையை பற்றிய ஒரு பாடல். இந்த படம் பசங்க 2 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா சாருக்கு நான் எழுதுகிற 17வது படம். அது நான் அதிகமாக கதாநாயகர்கள் சூர்யா சாருக்கு தான் வந்து அதிகமான பாடல்கள் எழுதியிருக்கேன். 17 படம் தொடர்ந்து எழுதியிருக்கேன். இந்த பசங்க 2 ஹைக்குன்றதே ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஹைக்கு கவிதை நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள், ஹைக்கு என்றால் என்ன என்று. அது ஒரு ஜப்பானிய கவிதை வடிவம். எப்படி திருக்குறளுக்கு உன்னே முக்க அடி என்பது போல ஒரு 3 வரிகளில் சொல்லப்படுகிற ஒரு கவிதை வடிவம். அது நம்ம தமிழில் வெண்பா விருத்தம் போல் ஜப்பானிய கவிதை வடிவம். முதல் வரியில் ஒரு காட்சி, 2வது வரியில் அதனுடைய ஒரு தொடர்ச்சி, 3வது வரியில் ஒரு திடுக்கிடும் திருப்பம் அல்லது ஒரு சுவாரஸ்யமான ஒரு முடிவு. இதுதான் அந்த ஹைக்கு கவிதையுடைய இலக்கணம். கீழே விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது பட்டாம்பூச்சி, இது வந்து பிரபலமான ஒரு ஹைக்கு, பாஷோர் ஹைக்கு. இந்த கிண்ணத்தில் மலர்களை வைக்கலாம், அரிசி தான் இல்லையே, இது இன்னொரு கவிதை. குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் தரையில் இருந்தபடியே ஆகாயத்தை அசைக்கிறான், இது இன்னொரு ஹைக்கு. இதெல்லாம் வந்து ஜப்பானிய ஹைக்கு கவிதைகள். அந்த தலைப்பு வச்சிருக்காரு அழகாக பசங்க 2 படத்துக்காக. இந்த படத்தில் நான் வந்து இந்த சூர்யா சார் நடித்த அந்த தம் தம் தாரா அந்த பாடலை எழுதியிருக்கேன். குழந்தைகளுக்கு நாம் எதையும் கற்றுத்தர வேண்டியதில்லை, குழந்தைகள் தான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பது தான் இந்த பாட்டோட ஒரு உள்ளடக்கம். தம் தம் தாரா தம் 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 நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கிறதா, தொல்லைகள் இன்றி ஒரு பிள்ளை இல்லையே, பொம்மை போல் வாழ்ந்தால் அது பிள்ளை இல்லையே, உண்மைகள் சொன்னால் நாம் காட்டின் பிள்ளையே, மரம்தோறும் தாவி நாம் வாழ்ந்தோம் உண்மையே, தாய் வயிற்றில் இருக்கையிலே கை காலை அசைத்திருந்தோம், ஏன் மண்ணில் பிறந்தவுடன் பொய் அமைதி காட்டுகிறோம், கண்ணாடி தொட்டியிலே வாழ்கின்ற மீன்களுக்கு கடல் நீந்தும் அனுபவங்கள் ஏன் கொடுக்க மறுக்கின்றோம் என்று இந்த பாடல் வரிகள் தொடரும். இந்த பாடல் எழுதி முடித்தோடனே ட்ராக் மட்டும் பாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. இவர்கிட்ட கொடுத்தேன். இன்ன வரைக்கும் தொடர்ந்து பாடிட்டு இருக்கார், மனப்பாடமாக ஃபுல்லாக பாடுவார். நடுநோட்டில் கேட்பான், தொல்லைகள் இன்றி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ புல்ல இல்லடா தொல்லடா அப்படின்னுவேன். ஏன்னா கட்டிலேருந்து அப்படியே சோஃபாவுக்கு தாவுவான். அப்படியே என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இப்படி விழுந்துட போகிறாண்டி அப்படின்னுவேன். அவர் சொல்லுவாள், எங்கள் குழந்தைங்க, நீங்கள் கிராமத்தில் வளர்ந்தீங்க, மரத்துலேருந்து மரத்துக்கு தாவி வளர்ந்தீங்க, உங்கள் டிஎன்ஏ தானே இருக்கும் அதுக்கும், அதனால் வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டில் அடைச்சேன் அப்படிங்க அப்படின்வா. இருந்தாலும் ஒரு பதறம். இவர்கிட்ட சொல்லுவேன், சொன்னோடனே தொல்லைகள் இன்றி பிள்ளைன்னு, அப்பா என்னை கலாய்க்கிற மாதிரி இருக்கு, என்னை பற்றி தான் எழுதியிருக்க மாதிரி இருக்கு, இங்கே அமைதியாக இருக்கார் அப்படி சொன்னான். எப்பவுமே குழந்தைகள் வந்து அவர்கள் போக்கிலேயே நாம் வளர்க்க வேண்டும். என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சுவர் முழுக்க தலைவர் வந்து ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பார். யாருன்னா விருந்தினர்கள் வரும்போது கேட்பாங்க, என்னங்க சுவரெலாம் கிறுக்கி வச்சுருக்கான், டிவியில் கூட கிறுக்கி வச்சுருக்கான் அப்படின்வாங்க. இல்லைங்க, சின்ன திரு தான், அது கிறுக்கில் வரைஞ்சிருக்கான், உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களான்னு. குழந்தைகளுக்கான கல்வி முறை இந்தியாவிலே வந்து வங்காள கவிஞர், தேசிய கவிஞர், மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர் வந்து ஒரு ரோல் மாடல் பள்ளிக்கூடம் நடத்தினார், சாந்தி நிகேதன் கல்கட்டாவில். ஆசியாவிலேயே வந்து அந்த பள்ளி தான் அந்த காலத்தில் ரோல் மாடல் பள்ளியாக இருந்தது. குழந்தைகளை அவர்கள் போக்கில் கற்றலின் இனிமை என்ற அந்த போக்கில் வந்து பாடம் நடத்தின ஒரு பள்ளிக்கூடம் அது. ஒரு சம்பவம், கல்கட்டாவில் ஒரு டாக்டர், அவருக்கு ஒரு பையன் பயங்கர அராத்து. எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாலும் ஒரு வாரத்தில் 10 நாளில் அவனை டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டுருவாங்க, உடனே உங்கள் பையனை வந்து கூப்பிட்டு போயிடுங்க. இப்படி ஒரு 10-15 பள்ளிக்கூடம் அவர் சேர்த்துருக்காரு. அவருடைய நண்பர் வந்து சாந்தி நிகேதன் தாகூரோட பள்ளியை பற்றி சொல்கிறார். சொன்ன உடனே இந்த டாக்டர் சரி எல்லா பள்ளிக்கூடமும் ட்ரை பண்ணிட்டு இதையும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே சாந்தி நிகேதன்லேயே போர்டிங்கில் அந்த பையனை போட்டுட்டு வந்துட்டார். 3 மாதங்களுக்கு மேலாகியும் இவருக்கு எந்த கடிதமும் வரல.
இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பையன் ஒரு வாரத்துக்கு மேலே எந்த ஸ்கூல்லையும் தங்க மாட்டான். சரி நேரில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அந்த பையன் 3rd ஸ்டாண்டர்ட் கே செக்ஷன் படிக்கிறான்றாங்க. அது கிளாஸ் எங்கே இருக்குன்னா ஒரு ஆலமரத்தை காட்டுறாங்க, அதுதான் அந்த கிளாஸ் அப்படின்ட்டு. சரி இவர் அந்த ஆலமரத்தை நோக்கி நடந்து போகிறாரு. அந்த ஆலமரத்துக்கு அடியில் தாகூர் வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அவர் எதிர்க்க 2 பசங்க சின்சியராக எழுதிட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களில் இவரோட பையன் இல்லை. இவர் பையன் எங்கன்ட்டு இவர் தேடுறாரு. தேட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த மரத்து மேலே ஒரு 40 பசங்க இந்த கிளைக்கும் அந்த கிளைக்கும் தாவிட்டு இருக்காங்க, விழுது பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன், இவரோட பையன் விழுது பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இவருக்கு பயங்கர கோவம் வந்து தாகூரை பார்த்து, இதான் பள்ளிக்கூடம் நடிச்சிருமா பாருங்கள், எல்லாம் குரங்கு மாதிரி மேலே குதிச்சிட்ருங்க அப்படின்னு தாகூர் அவர் பார்த்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, மேலே இருக்க இந்த 40 மாணவர்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க இயற்கை படிக்க மேலே போயிருக்காங்க, என்னுடைய கவலையெல்லாம் ஒழுக்கமாக உட்காந்து எழுதிட்டு இருக்காங்களே, இந்த 2 பசங்க எப்படி உருப்பட போகிறாங்கன்னு